இது உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப். இன்றைக்கி நான் யார் கிச்சனில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீதாவுடைய கிச்சனில் இருக்கேங்க. சீதாவை கலந்துலாம் தேடுறீங்க. அவங்களோட டாட்டர் சந்தியா வந்திருக்கிறாங்க. சந்தியா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? ஆக்சுவலாக BE third year. நல்லா படிக்கிறீங்களா? உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. நம்ம சமைக்கும் போது அதை பற்றி பேசுவோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சிக்கன் ரொம்ப இஷ்டமாமே. ஸோ சிக்கனில் ஒரு டிஷ் பண்ண போகிறேன். நூடுல்ஸ் இருந்தது. ஸோ சிக்கனும் நூடுல்ஸும் வச்சு ஒரு இந்தோனேஷியன் மலேசியா ஃபேமஸ் டிஷ் ஒன்று பண்ண போகிறேன். மீகுராங் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்றது நம்ம முதல்ல பார்த்துடலாம். பாயில்டு நூடுல்ஸ் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆனியன், டொமேட்டோ, குக்கும்பர், ஜிஞ்சர் கொஞ்சம், கார்லிக் கொஞ்சம், கேரட் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய், சால்ட்டு, சுகர், பிளாக் பெப்பர், சோயா சாஸ், எக்கு, வினிகர், சிக்கன் வந்துட்டு போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் யூஸ் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக சம்பல் ஒயிலிக்குன்னுவாங்க. சம்பல் ஒயிலிக்குன்றது லைக் ஒரு செஷ்வான் சாஸ் மாதிரி. இது ஒரு சாஸ். இது வந்துட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு. முதல்ல வந்துட்டு நமக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாமா? ஓகே சத்யா, இப்போ காயெல்லாம் கட் பண்ணிட்டோம். உப்பிடலாமா? இதையும் பற்ற வச்சுக்கலாமா? இதில் ஒரு பேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், 2 பேனுமே யூஸ் பண்ணலாம். இப்போ வந்துட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் லைட்டாக ஆயில் ஊற்றி இது வந்துட்டு 2-3 டைப்பில் பண்ணலாம். அத்தன்டிக் சிக்னேச்சரும் பண்ணலாம், அவசர குலத்துக்கும் பண்ணலாம். இப்போ நான் வந்துட்டு மலேசியா, இந்தோனேஷியாவில் வந்துட்டு பண்ணுற மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு கொஞ்சம் கடைக்கு அவைலபிலிட்டியை வச்சு நான் பண்ணுறேன். நான் பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு நல்லா வந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்க. சரியா? இது நான் சொன்னேன் இல்லையா, சம்பல் ஒயிலிக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். கடையில் மார்க்கெட்டில் வந்துட்டு செஷ்வான் சாஸு கிடைக்கும், சோயா சாஸு கிடைக்கும், க்ரீன் சில்லி சாஸு கிடைக்கும். சம்பல் ஒயிலிக்கு அவைலபிலிட்டி இருக்கா என்னன்றது எனக்கு தெரியல. அது இல்லைன்னா அதுக்காக நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இது வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஜலப்பினோஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது எப்படி சொல்கிறது, உங்களுக்கு மிளகா இருக்குது இல்லைங்களா, மிளகாவிலே நம்ம ஃபிங்கர் சைஸில் வந்துட்டு குண்டாக முழுன்னு மிளகா இருக்கும். அந்த மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ரெட்டிஷாக இருக்கும். ரைப் சில்லி, அந்த ரைப் சில்லி வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஒரு சாஸ்பேனில் போட்டு சாத்தே பண்ணிவிட்டு அது கூட வந்துட்டு ஜிஞ்சர் கொஞ்சம், கார்லிக் கொஞ்சம், ஒயிட்டு வினிகர் கொஞ்சம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லிட்டில் பிட் சோயா சாஸு, சால்ட்டு, சுகர், ஒயிட் பெப்பர் இதெல்லாம் போட்டு அது சாத்தே பண்ணி நல்லா ரெடியூஸ் பண்ணி அந்த இதை வந்துட்டு பேஸ்ட் பண்ணி ரெஃப்ரிஜிரேட்டரில் வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அந்த சாஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஹாட் அண்ட் ஸ்பைசி சாஸ். ஆக்சுவலி ஹாட்டாக இருக்கும், நல்ல காரமாக இருக்கும். இந்த டிஷ்ஷும் கொஞ்சம் ஸ்பைசி டிஷ் தான். நமக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம அதை ரெடியூஸ் பண்ணிக்கிறதும் வேஸ்ட் பண்ணிக்கிறதும் நமக்கு எப்படி தேவையோ அப்படி பண்ணிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, செஞ்சேன் கார்லிக், அதுக்கப்புறம் ஜிஞ்சர், ஆனியன், இது 3 போட்டு சாத்தே பண்ணிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் எண்ணெயை ரெடியூஸ் பண்ணிவிட்டு எக் வந்துட்டு ஆம்லெட் மாதிரி நம்ம வந்துட்டு போடுவோம்.
இது வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ரிப்பாக தான் கட் பண்ணுவோம். ஓகே. சின்ன சின்ன ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணி இது ஆற விட்டு ஆம்லேட்டை வந்துட்டு நூடுல்ஸ் மாதிரி ஆனியன் ஸ்லைஸ் பண்ண மாதிரி ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணிவிட்டு இதில் நூடுல்ஸ் கடைசியாக ஃபைனலாக வந்துட்டு டாப்பிங் வந்துட்டு ஒரு ஃப்ரைட் எக்கு வெல்டெல்லாம் குக் ஆக தேவையில்லை. சரியா? இப்போ வந்துட்டு இதில் சிக்கன் போட்டுருவா. சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஏன்னா இது வேக வைக்கிறது கிடையாது, அப்படியே அதனால தான் ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறோம். தின்னாக ஸ்லைஸாக லேயர் எடுத்துகிட்டு இந்த லேயரை வச்சு ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணுறது இமீடியட்டாக குக் ஆகிடும். சிக்கன் நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ அந்த கேரட் எடுக்கிறீங்களா? கொடுங்க. சந்தியாவுக்கு வேறு என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? மியூசிக், வோக்கல், அப்புறம் வீணை வாசிப்பேன், அதுக்கப்புறம் ட்ராயிங். இப்போ வந்துட்டு சிக்கனும் ரோஸ்ட் ஆகிடுச்சு சந்தியா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த நூடுல்ஸ் போடுறதுக்கு முன்னாடி அந்த சாஸ் சொன்னோம் இல்லையா, சம்பல் ஒயிலிக், இது வந்துட்டு ஆட் பண்ணும். இப்போ நூடுல்ஸ் போட்டுட்டு இந்த எக்கு போட்டோம் இல்லையா ஸ்ட்ரிப்ஸு, அதையும் அப்படியே மிக்ஸ் பண்ண வேண்டியது. ஏற்கனவே அந்த இதில் எல்லாமே இருக்கும், சால்ட்டு மசாலாஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அப்படியே நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சாஸ் வந்துட்டு நம்ம நூடுல்ஸ் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி. வேணும்னா நம்ம பெல் பேப்பர்ஸ் கூட போட்டுக்கலாம். குடமிளகா இருக்கு இல்லையா, அசால்ட்டடு, அது கூட நம்ம ஓகே. இதை இப்போ ஆஃப் பண்ணிவிடுவோம். ஒரே ஒரு ஃப்ரைட் எக் மட்டும் போட்டுக்கலாம். சரியா? மீகுராங் ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறீங்க. ஓகே, டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்தாங்க நீங்கள் கேட்ட சிக்கன் டிஷ். தேங்க்யூ மேம். நீங்கள் இந்த மாதிரி நூடுல்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டைம். எஸ் மேம், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஓகே, சாப்பிட்டு பாருங்கள் கரெக்டாக இருக்காங்க. சிக்கன் எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு மேம், சூப்பராக இருந்துச்சு மேம். காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா? எஸ் மேம். பிடிச்சிருக்கா? ரொம்ப நெக்ஸ்ட் பண்ணுவீங்களா நீங்கள்? எஸ் மேம், கண்டிப்பாக. மீகோரங் தேவையான பொருட்கள்: வேக வைத்த நூடுல்ஸ், வெங்காயத்தாள், வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், இஞ்சி, பூண்டு, கேரட், எண்ணெய், உப்பு, சர்க்கரை, கருப்பு மிளகுத்தூள், சோயா சாஸ், முட்டை, வினிகர், எலும்பில்லாத சிக்கன், சாம்பல் ஒயிலிக் சாஸ். செய்முறை: முதலில் வெள்ளரிக்காய், கேரட், பூண்டு, இஞ்சி, வெங்காயம், தக்காளி, வெங்காயத்தாள், சிக்கன் ஆகியவற்றை நறுக்கி வைக்கவும். 2 அடுப்பிலும் வாணலியை வைத்து காயவிட்டு எண்ணெய் சேர்க்கவும். ஒரு வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் பூண்டு, இஞ்சி, வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும். மற்றொரு வாணலியில் உள்ள எண்ணெய் காய்ந்ததும் எண்ணெயை நீக்கி முட்டையை சேர்த்து ஆம்லெட் போட்டு எடுத்து நீலவாக்கில் வெட்டி வைக்கவும். வெங்காயம் நன்கு வதங்கியவுடன் சிக்கன் சேர்த்து வதக்கி அதோடு
அதோடு கேரட் சேர்த்து வதக்கவும். பின்பு சாம்பல் ஒயிலிக் சாஸ் சேர்த்து அதோடு வேக வைத்த நூடுல்ஸ், நறுக்கி வைத்துள்ள ஆம்லெட் சேர்த்து நன்கு கலந்து இறுதியாக வெங்காயத்தாளை சேர்த்து கலந்து பரிமாறவும். இப்பொழுது மீகோரங் தயார்.